பத்தியா விளாடுறா போய் சக்கரை வாங்கிட்டு வா போ. பா விடிஞ்சு விடியாததுமா வாந்தல்ல விருந்தல்லையா இருக்கு. போ போய் சக்கரை வாங்கிட்டு வா. சரிம்மா. தலை எழுத்து ஏய் ஏய் என்னடி காசுலாம் வேணாமா? சீனி வாங்கினா அப்படியே போயிடுவியா? யார் உனக்கு ஓசில கொடுக்குறா? பல்ல காட்டிடு. இந்தா போய் உமாமா இருக்கால அவகிட்ட போய் சீனி வாங்கிட்டு வா. அம்மா ஒரு கிளாஸ் கேட்டாங்கன்னு. சரிம்மா. ஏன்னா போனமா வந்தமான்னு இருக்கணும். அங்க யாரையா பார்த்துன்னு பல்ல காட்டி நின்ன அப்படி ரெண்டு காதையும் பிடிச்சி கரெக்ட் சுத்தி கொள்ளையில எரிஞ்சிடும் பாத்துக்க. சரிம்மா. விடமாட்டேன் அடி என் தங்கம் அவளே. ஐயோ விடுங்க போட்டு போறீங்க. எப்பா ஜாலியா இருக்கு. மைனியோ வாங்க மைனியோ. ஐயோ அம்மா பாத்தி எலும்பு. ஐயோ ஏங்க? சரி நான் உள்ள இருக்கேன். மைனி வந்திருக்காங்க. என்ன எதுன்னு கேளு. கனி வா நம்ம விளையாடலாம். நடிச்சிருவாமா. வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா தானே தெரியுது. பாட்டை போட்டுக்கிட்டு என்ன டான்ஸ் ஆடுறாலோ கூத்தும் கும்மாளமும் இருக்கு. இப்ப அப்படியே வந்து நடிச்சிருவா பாரு. அக்கா வாங்கக்கா. என்ன ஒரே கூத்தும் கும்மாளமுமா? வெளியே ஆடி மாசம் பாட்டு ஓடுற சத்தம் கேக்குதோ இல்லையோ, உங்க வீட்டுல சிரிக்கிற சத்தம் 4 தெருவுக்கு கேட்கும் போலயே. ஐயோ அதெல்லாம் எதுவும் இல்லக்கா. இவர் ஏதோ காலேஜ் டைம்ல இந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாரா, அதான் சும்மா ஆடி காட்டிட்டு இருந்தாரு. வேற ஒன்றும் இல்லக்கா. சரி என்னமோமா, நான் அதை கேட்கலாம் வரல. காலையில எரிஞ்சு பார்த்தா ஒரே தலைவலி பார்த்துக்க. அதான் ஏதோ காப்பி தண்ணி வச்சு கொடுக்கலான்னு பார்த்தா சீனி ஆகி போச்சு. சீனி வாங்கியார் சொல்லி சியானா வனப்பா அவளை ஆளையே காணும். 2 நாள் ஆனாலும் நாட்டி குடிச்ச பாடு அது போல. அதான் சியானா எங்கன்னு கூப்பிடு. சியானா ஏய் போக்குள்ள சொல்லி ஆடி அமிச்சோன்ட்ட. சியானாவா? சியானா இங்க வரவே இல்லையே. சும்மா சொல்லாது இல்ல. போய் 1 மணி நேரம் ஆகுது. நான் ஏக சும்மா சொல்ல போறேன். நெசமா அவ வரவே இல்ல. சியானா மக்களே, அம்மா என்னம்மா கேட்டா? அம்மா வந்து அம்மா சீனி. அம்மா சீனி கேட்டா. ஏன்னா அப்படி பல்லு பேத்துறோம் போட்டுக்கோ. ஒரு ஆளை விட்டு அவ்வளவுதான். எங்கடி போன எவ்வளவு நேரம்? எப்ப அமிச்சு உன்ன? இப்பதான் வர. என்ன சியானா பேசுற? உன் யாரு கடைக்கு பேசணும் போ கூட சொல்லிரல. ஏன் அந்த மஞ்சப்பொடி போனா என்னவா? எல்லாருக்கும் இன்னும் ஆள வேலை செய்ய. ஆவி மூஞ்சி பாரு. இங்க வந்து சீனி கேட்டு சொன்னா அத கூட மறந்து நிக்கில இருக்க. பேன் மூஞ்சின்னு இவ்வளவு வர கடைக்கு அனுப்பிச்சாலுவல. அவளுக்கு இருக்க போயிட்டு. சரி விடுங்கக்கா. புள்ளைய போட்டு திட்டினா அவளுக்கு என்ன தெரியும்? இல்ல உமா, நான் வச்சிருக்கதே ஒத்த பிள்ளை. அது இப்படி மங்குனி மாதிரி அவ போட்டு வேலை வாங்கினா என்ன கஷ்டமா இருக்கு. பிள்ளைவெல்லாம் என்ன விவரமா இருக்கு. கடைக்கு போக சொன்னா என்ன போக முடியாதுன்ட்டு போயினே இருக்குங்க. இது ஊருக்குலாம் வேலை செஞ்சுன்னு இருக்கு. எப்ப அனுப்பிச்சுன்னு தெரியுமா? இப்படி வா வீட்டுக்கும் ஒரு நிமிஷம் வேலை செஞ்சுட்டு இருந்தா என்ன ஆகுது? நாளை பின்ன என்ன மதிப்பாளுவலா? சரி விடுங்கக்கா. அதெல்லாம் பிள்ளைகளுக்கு எங்க தெரியும்? போக கத்துப்பாளுவ. பாசியனா அவங்க அது சொல்றாங்க, இவங்க இது சொல்றாங்க. இன்னும் யார் எந்த வேலையை விட்டாலும் செய்யக்கூடாது, புரியுதா? சரிம்மா. சிக் என்னத்த சரியோ ஒன்னாட்ட இருக்கா பிள்ளைகள இப்படியா சியானா இருக்காளுவ? வீட்டுக்கு போ. சரிம்மா. அப்புறம் எக்கா, நாங்க சாயங்காலமே கிளம்பலான்னு இருக்கோம். நீங்க எப்ப கிளம்புறீங்க? கிளம்புறீங்களா? ஏன் எங்க போறீங்க? ஐயோ அக்கா, என்னக்கா தெரியாத மாதிரி பேசுறீங்க? மாமியாருக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்களே, உங்களுக்கு கூப்பிடலையா? மாமியார் ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்களா? என்ன கதை ஏது கதை எனக்கு எதுவும் தெரியாதேடி. ஐயோ அக்கா, மாமியாருக்கு எதுவும் வேண்டுதல் இருக்கா? கெடா விருந்து வைக்கிறாங்களா? அதனால ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க. அப்படி கிளம்பி வந்துருங்கன்னு
தானே சொன்னாங்க. ஐயோ உங்ககிட்ட சொல்லலையா அப்ப? என்னது கெடா விருந்தா? என்கிட்ட ஒண்ணு சொல்லலையே. ஒருவேளை இவர்கிட்ட சொல்லியிருப்பாங்களா இருக்கும். இந்த மனுஷன் எங்க அப்படியே டியூட்டி அது இதுன்னு பண்ற போனை கூட எடுக்கிறது கிடையாது. அப்படியாக்கா? அதான் பாத்தீங்களா, மாமா கிட்ட சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது ஃபோன் ஏதாவது போயிருக்காதுக்கா, அதனாலதான் சொல்லியிருக்க மாட்டாங்க. அது எப்படி இல்ல? நீ 2 வீடு தள்ளி தான் இருக்க, உனக்கு மட்டும் ஃபோன் போதாக்கும், எனக்கு மட்டும் போலியாக்கும். தேனே பண்ணியிருக்கோம் அந்த திமிரு பிடிச்சி கேள்வி. மூத்த மருமவன் நான் இருக்கேன், ஃபோன் எனக்கு இல்லை பண்ணணும். அது எப்படி என்ன விட்டுட்டு உனக்கு பண்ணலாம்? துபரில்வே உன்னதான் கூப்பிட்டுருக்காங்க, நீ மட்டும் போயிட்டு வா. நானு என் பிள்ளைங்களாம் வரல. அப்படியே அவங்க பிள்ளைய கூப்பிட்டா கூட அவர் போய்கிட்டோம், நானும் என் பிள்ளையும் வரமாட்டோம். ஐயோ ஏக்கா, என்னக்கா நீங்க இப்படி பேசுறீங்க? அவங்க அப்படிலாம் நினைச்சிருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம 2 நாத்தனாரும் அவங்க வராங்க. அவங்க வேற வந்தாங்கன்னா எதையாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு பேசுவாங்கக்கா. ரொம்ப நாளா பேசாம இருந்தாங்க ஆத்தாலும் அவளும். இப்பதான் 2 பேரும் பேசுறாங்க போல. கடவுளே, இவ்வளவு நாளா ஆத்தாலும் அவளும் ஒண்ணு கூட மலர்ந்தல்ல. அதனால அப்பப்ப வர பென்ஷன் நானும் வாங்கிட்டு இருந்தேன். இப்ப ஆட்டியை கொடு பென்ஷனை கொடுன்னு அவன் மாவு கேப்பா. அது மட்டும் இல்லாம நகையெல்லாம் இப்படி நம்மளே ஏதாவது பேசி பேசி கேள்வி நவுசிக்கலான்னு பார்த்தா அவளை பேச ஆரம்பிச்சிட்டாலும் நான் ஒரு நகையை கொடுக்க மாட்டாளே. அப்படியே ஒரு குண்டு மணியா அவன் மாவை கட்டி கட்டி வாங்கி போயிடுவாளே. என்ன பண்ணுறது, போய் தான் ஆகணும் போலயே. நான் வேற ரோசமா வரமாட்டேங்கிற மாட்டேன்னு சொல்லிட்டேன். பெண்ணை என்ன இல்லவ நம்பி மதிச்சு கூப்பிடணும்ல. யாரா கூட தான் இருக்கட்டும், நம்மள மதிச்சு கூப்பிடாததுல நமக்கு என்ன வேலை பார்த்துக்க? நீ இங்க டவர்லாம் எவ்வளவு ஃபுல்லா காட்டுது, போன் வராதுன்னு நீ சொல்றியே. இங்க பாரு, போன்ல டவரும் தான் இருக்கு. எனக்கு பண்ணவே இல்லை அந்த கேள்வி. எங்க காட்டுங்க. ஐயோ ஏக்கா, இத பாருங்கக்கா, மாமியார் அம்மா நீங்க பிளாக்ல போட்டு வச்சுக்கிறீங்க. அதனாலதான்க்கா போன் வந்திருக்காது. ஐயே, ஒன்னும் தெரியாம பிளாக்ல போட்டுட்டனும், அதனாலதான் போன் வரலையோ. அப்பவே நினைச்சேன் நானு, எப்படா நம்ம மாமியாரும் நம்மள விட்டுட்டு கும்பிடுவாங்கன்னு. அதானே பார்த்தேன். என் மாமியார் என்ன கூப்பிடாம இருக்க மாட்டாங்களே. சரி சரி, அப்ப நம்ம போயிட்டு வந்துருவோம். சரிக்கா சரிக்கா, போலாம். ஆசீர்வாதம் பண்ணுங்க. கடவுளே, என்ன இவ காலெல்லாம் ஊந்து ஊந்து கும்பிடுறா? ஒருவேளை நம்மளுக்கு முன்னாடி ஏதோ பிளான் ஏதோ வச்சிருப்பாளோ இவ? கனி பாட்டி, செல்ல மக்களே, நல்லா இருமா, ஏஞ்சிருமா. தங்க பிள்ளை நல்லா இருக்கணும். பாட்டி பார்க்க இப்பதான் உனக்கு நேரம் கிடைச்சதா? நானே போட்டு வானாதான் வருவாளுவ. பிள்ளை வேற காலில் ஊந்து வச்சு பணம் ஏதாவது கொடுப்போம். சில்லறையும் ஒன்றும் இல்லை. என்னடா இது, கனியோட காலில் விடுறா? ஐயோ, இவ்வளோ ப்ராக்டிஸ் கொடுத்து வீட்ல இருந்தே என்னமோ பிளான் பண்ணி தான் வந்திருக்கா. நம்மளும் கூட்டு பார்ப்போம். சியானா, வருதா பாரு. சியானா, ஏம்மா? சியானா மக்களே, பாட்டியை பார்க்க வந்திருக்கியாமா? ஆமாத்து, வீட்டுல ஒரே அழுவ. நைட்லலாம் ஏஞ்சி உட்காந்து பாட்டி பாட்டின்னு அழுவுறா பாத்துக்கோங்க. நீங்க கூப்பிடலாம் கூட. இந்த கோயில் விஷயத்துக்கு வரலனாலும் காலம்பரமே எழுந்து பாட்டியை ஒரு இட்டு போய் பார்த்துட்டு வந்துடலாண்டின்னு சொல்லிட்டு தான் நானும் இருந்தேன். அவ எப்ப பார்த்தாலும் பாட்டி நினைப்பு தான் பாத்துக்கோங்க. சீனா, அங்க பாரு பாட்டி. அண்ணா, பாட்டி கால போய் விடுடி. அம்மா பேசிட்டு வா. மக்களே, இங்க வாங்க, பாட்டி கிட்ட வாங்க. அம்மா, பாட்டி கூப்பிடுறாவ. நீ தானம்மா சொன்ன பாட்டி கிட்ட பேசிடவே கூடாதுன்னு. பேசட்டே வேணாமா? பாவிசியானா உன்ன? ஐயோ எத்தே, அவ இந்த பாட்டியை சொல்லல. சியானா, என்ன மக்களே, நானே பக்கத்து வீட்ல பணியார சொல்ற பொண்ணுமா பாட்டி கிட்ட தான் பேசக்கூடாது சொன்னேன். இது நம்ம பாட்டி சியானா, இந்த பாட்டி கிட்ட தான் பேசணும். போய் பேசு. அம்மா, நீ தானம்மா இந்த பாட்டி போட்டாவ காட்டி காட்டி இந்த கேள்விட்ட வட்டு பேசிடாத, மண்டைய போட்டா கூட போக கூடாதுன்னு சொன்னேன். சந்தி, என்ன இதெல்லாம்? ஐயோ, இந்த கேள்வி. ஐயோ ஏத்தே, அத்தே உங்களை சொல்லவே நாத்தே, உங்களை சொல்லியே இல்லத்தே. நானு பக்கத்துல பணியார சொல்ற கேள்வி இருக்கால்லத்தே, சாகட தண்ணி ஃபுல்லா நம்ம வீட்டு வாசல்ல ஊத்தி போடுறா. அதனாலதான் தே, ஒரே பாவம் பிள்ளைகளை வச்சு நான் என்ன பண்ணுவேன்? அதனால அந்த பாட்டிக்கிட்டு போகாதடி, பேசாதடி, அப்படி இப்படி சாக்கடையில லாண்டாதடின்னு சொன்னேன். ஓ, இத வந்து இப்படி சொல்லி விடுவான்னு என்ன கனவா கண்டேன். ஏத்தே, உங்களே இல்லத்தே, உங்களே இல்ல. என்ன திடீர்னு கேள்வி சிரிக்குது? சிரிச்சு வைப்போம். மக்களே, இப்பதான் இந்த அம்மியை பார்க்க உனக்கு ஞாபகம் வந்துச்சா?
வந்துட்டா இவ்வளவு தவிர எல்லாம் போய் கட்டி பிடிச்சு என்ன ஐஸ் விக்குதுங்க. ஒன்னுத்துக்கும் லாக்கி கிடையாது. மரமண்ட அப்படியே நின்று பேன்னு வேடிக்கை பாக்குது பாரு. பாசுமதி வா வா, எவ்வளவு நாள் ஆச்சு உன்னை பார்த்து. நல்லா இருக்கியாமா? பேச பேச இப்படி போயினுக்கிறா பாரு. ஒரு நகை கூட இல்லாம இருந்தா எப்படி இவளுக்கு காயத்து கழுத்துல எல்லாத்துலயும் நகையை போட்டுக்கிறா. அத்தா கிட்ட இருந்து ஒன்னா வாங்கிட்டா போல. போறதுக்குள்ள எப்படியாவது நம்மளும் ஒரு செயினாவது வாங்கின்னு போயிடணும். வா உன் காத்த சுடிச்சு ஒரு பொங்கி வச்சிருக்க, வந்து திங்கு வா. சேர்ந்தாலும் ஒரே கொஞ்சம் நீ என்னென்ன பண்ண காத்திருக்காளோ தெரியல. வந்துட்டா கொண்டகாரி. இல்ல என்னடி பேப நீ பின்னாடி போற? அது இல்லக்கா, மாமியார் ஏற்கனவே வேலை நிறைய கிடக்கு, பெருசா வந்தீங்கன்னா எல்லா வேலையும் செய்யணும்னு சொன்னாவக்கா. அவ பின்னாடியே போய் அவளுக்கு எல்லா வேலையும் செஞ்சு நேரு. அவ நகையும் காசு கேட்டி அவன் மாவ கிட்ட கொடுப்பா. பிறகு இப்ப என்னக்கா பண்றது? அதுக்குதான் ஒரு நாள் முன்னாடியே வர சொன்னாங்க. அம்மா கடைடி, அவ மாவ வந்துக்கிறாள், எல்லாம் அவ பாத்துக்குவா. அப்படி சொல்றீங்களா? சரிக்கா. ஊனியக்கார கேள்வி எல்லாத்தையும் அவளுக்கே கொடுத்துடலான்னு பாக்குது. என்னத்தே இப்பதான் மழை ஓஞ்சி நின்னுச்சு. ஒரு வழியா கொஞ்ச நேரம் ஆனவனே பெருக்கலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள இப்படி எது தொடப்பம் கையமா நிக்கிறீங்களா? கொடுங்க தம்மத கொடுங்க. நீங்க எதுக்கு இதெல்லாம் செய்றீங்க? ஐயோ, நான் இருக்கப்ப என் கண்ணு பார்வைப்படவே, நான் இருக்கப்ப ஏத்தே இந்த வேலையெல்லாம் நீங்க செய்றீங்க. நான் செய்ய மாட்டேனா? வயசான காலத்துல எங்க கூட வந்து இருந்துருங்கனாலும் இருக்க மாட்டீங்க. கொடுங்க அத்தை, விடுங்க. இருக்கட்டுமா, நான் தினமும் செய்யறது தானே. மாடு எவ்வளவு நேரம் இதுலயே மழை தண்ணிலே நின்று கிடக்கும் பாத்துக்க. அதுக்குதான் தே கொடுங்க நான் பண்றேன். நீங்க உள்ள போங்க தே. உள்ள போய் சுட்ட காப்பி தண்ணி ஒரு பாண்டா கிண்டா தின்னுட்டு உட்காருங்க தே. நான் இருக்கக்குள்ள நீங்க தே இப்படி செய்யறீங்க. சரிம்மா, இந்த ஆளி மூஞ்சி பார்த்தா இதான் சாக்கு நீ என் தள்ள போட்டு போகுது. இருட்டி போக்கில் மட்டும் காசு நாங்களாம் மொழு கொடுத்து பாரு. புறவு இருக்கு. இவ்வளோ நாள் ஹத்தாள் மொழு சண்டை போட்டு நடிச்சு மாஞ்சின்னு பேச மாட்டாளுங்க. அப்படியே பேச மாட்டாளு, பிரிஞ்சிடவளுன்னு பார்த்தோன்னா ஒன்று கூட்டிட்டாளுவு. உனக்கு ஒண்ணு ஆகாதுமா, நான் உன் கூடயே இருக்கேன். ஐயோ கடவுளே, எனக்கு வர சிரிப்பா வருது. இப்படி இவளுக்குலாம் கண்ணீர் வருதோ தெரியல. கண்ணிலே ஸ்டாக் வச்சு நான் நடிப்பு நடிக்கிறாளு. எனக்கு வர சிரிப்பா வருது. மூஞ்ச அட்லீஸ்ட் மனதை தூக்கி வச்சுக்கிட்டு என்ன பாடுபடுத்திருக்கு கேள்வி. எத்தே மழை பெஞ்சிருக்குன்னு தெரியுதுல்ல தே. சாணியை சகதியமா கிடக்குது, பார்த்து நடந்து வரக்கூடாதா? இப்படி சாணியை வழிக்கு கீழே விழுந்து கிடக்கிறீங்களே அத்தை. சும்மா இருங்க. பார்த்துதான் வந்தேன். அம்மா கையை காலெல்லாம் கொடையுதே. வாங்காரம்மா தாயே, ஏன் இப்படி பண்ற? ஏன் எனக்கு சோதனைய காட்டுற? இப்ப நான் என்ன பண்ணுவேன்? என் வேண்டுதலை எப்படி நான் நிறைவேற்றுவேன்? எனக்கு ஒன்றும் புரியலையே. அம்மா நீ சும்மா இருமா, உடம்பு முதல் சரியாகட்டும், அதெல்லாம் அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். முடியாது, இந்த வருஷமே செய்யணும். ஐயோ, தள்ளி போதே, என்ன குத்தம் செஞ்சா அத்தா? சும்மா இருமா, அந்த மாதிரி பண்ணிட்டு இன்னும் நம்ம உடம்பு சரியாதான் ஆகும். இல்லைன்னா நான் உன் வேலையும் சேர்த்து நான் செய்யறேம்மா. என்ன பரிகாரம்னு சொல்லு. என்னது பரிகாரம் செய்ய போறாளா? இந்த கேள்வி வேற சாமியை ஊந்து கும்பிடுமாச்சே. இப்ப வேற பரிகாரம் செஞ்சுட்டா ஒன்னும். ஐயோ, கழுத்துல கடற்கரை சங்கிலி அவுத்து குத்துருவாளா? இப்ப என்ன பண்றது? இல்லம்மா, இரு ஒன்னும் பிரச்சனை ஆகாது. எத்தே ஒன்னும் இல்ல, உங்களுக்கு எல்லாம் சரியா பண்ணு. நீங்க சாயந்தரத்துக்குள்ள பாருங்க, சாமி உங்களுக்கு எல்லாத்தையும் சரி பண்ணி விட்டுரும். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுமா, எல்லாம் சரியாயிடுமா. நீ வேணும்னா சொல்லுமா, நான் உனக்காக எல்லாத்தையும் செய்யறேன். ஐயோ, அதெல்லாம் ஏற்காதுடி, சாமிக்கு ஏற்காது. உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன்டி. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ கடவுளே, ஏன் என்ன இப்படி சோதிக்கிறேன்? கடவுளே, விடக்கூடாது. எத்தே அவதானத்தை செய்யக்கூடாது. அவ வேற வீட்டு கட்டின்னு போயிட்டா. நான் கட்டின்னு வந்திருக்கேன் லத்தி. நான் செய்யலாத்தி. நான் இந்த வீடு தானே, உங்களுக்காக நான் செய்யறேன். அக்கா, என்னக்கா நீங்க செய்யறேன்றீங்க? என்ன ஏதுன்னு உங்களுக்கு தெரியுமா? எதுவுமே தெரியாம ஏன்க்கா வாயை விடுறீங்க? அதான் அவங்க செய்யறேன்றாங்கல்ல, அவங்க முதலே செஞ்சுட்டு போட்டு விடுங்க.
எப்படி எங்க நம்ம ஏதாவது வாங்கிட்டு போகணும் அத்தை சொத்தை நியூல நடிச்சுருந்தா இப்ப பாத்தியா இப்ப நம்ம வேணான்னு பிறகு இவ செய்யலான்னு பாக்குறா அதுக்கு தான் வந்து என்கிட்ட வேணாம்னு சொல்லி தரா இருக்கட்டும்மா நம்ம இப்போ அத்தைக்கு தானே செய்யறேன் வேற யாருக்கு செய்யறேன் எவ்வளோ கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல நானே செஞ்சிடறேன் என்ன பொங்க கூட தூக்கின்னு போகணுமா அது இல்லக்கா இருக்கட்டும் இருக்கட்டும் என் பெரிய மருமவ தானே அவ செய்யலாம் அவளே செய்யட்டும் அக்கா என்னக்கா நீங்களும் சரி மண்டே ஆட்டுறீங்க உங்களுக்கு சம்மதமா அப்படி நடிச்சிருவாமா இல்ல எனக்கு எதா இருந்தாலும் சம்மதம் தான் அத்தைக்கு வேற இப்படி ஆயிடுச்சு அதுக்காகவாது நான் செய்யணும்ல அப்புறம் எதுக்கு நான் இந்த வீட்டுல ஒரு பெரிய மருமவன்னு இருந்துட்டு சிரிச்சுன்னு இருக்க போய் உமாமா கூட்டணும் பொடி இங்க வந்தாலே உனக்கு பேச்சு அதிகமா மாதிரி இதெல்லாம் யாரு உனக்கு சொல்லி தருது போய் கூட்ட பொடி அது இல்லம்மா நீ தான் தாவி ஆயிட்டல்ல வீட்டுக்குலாம் வர மாட்டே கோயில்ல தான் இருக்கணுமா மஞ்சப்படி தானா இது வீட்டுக்கு வரக்கூடாது எனக்கு தெரியும் அப்பவே யார் சொல்லியிருப்பாதுன்னு சுமதி தான் சொல்லியிருப்பாதுன்னா போய் கூட்டாடி இனி எவ்வளோ நேரத்துக்கு நீ இங்கேயே நின்று கிடக்கிறது கையெல்லாம் கொதிக்கி அக்கா நான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன்லக்கா இதெல்லாம் வேணாம் அவங்க பண்ணிப்பாங்க நீங்க தானக்கா நான் பண்றேன் நீங்க ஓ அத்தை வேற அங்க இருந்து உங்க கையில நீங்க வந்து நிறைய வச்சிருக்கீங்களா வேப்பில அதெல்லாம் எடுக்க சொன்னாங்க அப்படியே வெறும் கையில வச்சாதான் சாமிக்கு கேக்குமா அத்தை உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்கக்கா கேக்கும் அந்த பொம்பளை ஏதோ வேண்டுதல பிரசாதம் கொடுக்குற அது இதுன்னு வேண்டி இருப்பான்னு நினைச்சேன் நான் எனக்கு என்னடி தெரியும் நான் எனக்கு கனவா கண்டேன் இப்போ கூட அந்த பொம்பளை அப்படிதான் ஏதோ வேண்டி இருப்பா நான் பண்றேன்றதுல இந்த மாதிரி எல்லாம் பண்ணின்னு இருக்கா மருமகளே போலாமா போலாம் வாங்க சீக்கிரமா போலாம் அப்புறம் இது எத்தனை போய் கோயிலுக்கு சாமி கிட்ட வைக்கணும் அதானே ஆமா மருமகளே கோயில ஒரு 4 சுத்தி அப்படியே எத்தனை போய் சாமி கிட்ட வைக்கணும் அவ்வளவுதான் என்னது 4 சுத்தா என்னடி பண்றது 4 சுத்துறது போகுது இந்த கிழவி அக்கா 4 சுத்திக்கே எப்படியா அங்க வந்து பாருங்க என்ன இதெல்லாம்